ஊற்றிக்கிறீங்க. இதை ஆன் பண்ணிவிட்டு ஹீட் நம்ம வச்சுருக்க ஹீட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதுக்குள்ளே ஃபில்லிங் பம்பில் போட்டு நெய்யை ஃபுல்லாக ஏற்றி அந்த பைப் லைனில் வர்ற வரைக்கும் ரெடி பண்ணிக்கிறீங்க. அதுக்கடுத்து அந்த பைப் லைனில் வந்த பின்னாடி ஃபிலிமை வந்து கிராஸாக கிழிச்சிட்டு சூட்டில் இறக்கி அப்படியே நம்ம கொண்டு வந்துட்டு முதல் பாக்கெட்டு 2ஆவது பாக்கெட்டு 3ஆவது பாக்கெட்டு 4ஆவது 5ஆவது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14 ml 12 ml தாராளமாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ சுவிட்சை போடுறோம், ஆன் பண்ணுறோம், இப்படி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு இந்த சைடு நின்றுக்கிறீங்க. ஏதாவது பிசிறிக்கினா சிக்கி இருந்துச்சுன்னா ப்ரஷ்ஷில் லேஸாக இது பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக உங்களுக்கு ஐ டு ஐ மார்க் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எத்தனை வேணுமோ சரமாக வந்துடும். எனக்கா நீங்கள் அப்படி கிழிச்சிக்கலாம். ஃபில்லிங்கு நீங்கள் ஆயில் ஊற்றி ஊற்றுனீங்கன்னு வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் தள்ளி ஆகும். நல்லா பார்த்துக்கணும். கரெக்டாக ஹீட்டுக்கு கரெக்டாக இருந்தால் அந்தளவு வந்துருக்கு. அங்கிட்டு போகுது. இதில் வேறு எதுவும் சொல்லமாட்டா? அதை நெய்யை மட்டும் ஊற்றிக்கிட்டே இருங்க. அதோட ஃபுல்லாக வெளியே வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி கிழியுதுன்னா ஒரு ரூபா குறைக்கணும். மேக்ஸிமம் இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் உங்களுக்கு வெயிட்டிங்க கரெக்டாக வருது. இதில் வந்து ஒரே கவர் தான் போடுவோம். நீங்கள் சப்போஸ் நாளைக்கு பெருசு போடுற மாதிரி அப்படின்னா ஸ்கூட்டிக்கிட்டு எல்லாமே மாற்றணும். இது வந்து மெக்கானிக்கெலாம் ஒரே ஸ்டாண்டர்ட் தான் வருது. இதில் சொல்ல வேகமாக டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும்.